10 minutes andre Boys, big basket. 10 minutes andre big basket. 10 minutes andre big basket. Big Basket, delivering in 10 minutes. Hello and welcome back to Game of Thrones, brought to you by Big Basket. இந்த ஐபிஎல் ஜெர்சி நம்பர் 18க்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் அமையுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மேட்ச் பிட்வீன் த ரெட் டிராகன் அண்ட் த ரெட் ஸ்டார்ம், பஞ்சாப் கிங்ஸும் ஆர்சிபியும் ஃபைனல்ஸ்ல மோத போறாங்க. எல்லாரும் ஆன்டிசிபேட் பண்ணது மும்பை இந்தியன்ஸ் வர முடியாம போன இன்னைக்கு என்னோட ஷோல ஜாயின் பண்ண போறது ஆஸ் யூஷுவல் பி-டாக் அண்ட் வித்யுத் சிவராமகிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க வணக்கம். என்ன மச்சி, மேட்ச் எப்படி போச்சு? மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைச்ச போல இருக்கு. இல்ல, ரெண்டு டீமும் பஞ்சாப் ஜெயிக்கணும்னு தான் ஆடினாங்க. அதனால நான் வந்து யார் வந்திருக்காங்கன்னு நம்ம கே விக்னேஷ் ஆச்சு. இவரு இன்னைக்கு போலிங் போட்டுருந்தாங்க, ஜெயிச்சிருக்கோம். இதுதானே மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணாங்க. மக்களின் மனசாட்சி இந்த ஷோல. அவன் மக்களின் மனசாட்சியாண்டா. நாங்க டிஎன்பிஎலுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டிஎன்பிஎல் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்திருக்கோம். அவன் தான் வந்து போலிங் கோச் ஆஃப் திண்டுக்கல் டிராகன்ஸ். புதுசா ஹையர் பண்ணி நான் பிளேயர் நினைச்சேங்க, கோச்னு சொல்லிட்டேங்க. அவன் ரிட்டையரே ஆயிட்டான். இல்லங்க, தமிழோட 18 கோச்சா இருக்கச்சே நல்லா செம்ம ஏத்துவான். இன்னும் பிளேயர் நினைச்சேன். ஓகே, சூப்பர். வெல்கம் டு த என்ன சொல்றது, வெல்கம் டு த லைன், வெல்கம் டு தி கேம் ஆஃப் த்ரோன்ஸ். வெல்கம் டு தி கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து ஆரம்பிச்சலாம். உனக்கு கேள்வி ஏதாவது கேட்டுச்சுன்னா கையை தூக்கு. உனக்கு அப்புறமா வாங்க நிப்பான் கேள்வி. கை தூக்குனா அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். கை தூக்குறானா எனக்கு யாராவது நீங்க இன்டிமேட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல தெரியும். சரி வித்யுத், இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பஞ்சாப் பக்கம் தான் போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. டாஸ் வின் பண்ணாங்க, வைட்டல் டாஸ். ஐ அம் கோயிங் டு த்ரோ தட் क्वेश्चन டு யூ. ஹவ் இம்பார்ட்டன்ட் வாஸ் த டாஸ்? ஹர்ஷ்தீப்புக்கும் ஜேமிசனுக்கும் கிடைச்ச அந்த ஹெல்ப் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கிடைக்கல. எஸ், கண்டிப்பாங்க. ஐ திங்க் டாஸ் பிளேட் a huge role. ஆனா I would have been interested to see மும்பை வின் பண்ணா என்ன பண்ணிருப்பாங்க. ஏன்னா போன கேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. பட் ஐ திங்க் டுடே would have been a non brainer for them. They were taken bowling. கரெக்டா சொன்னீங்க. ஐ திங்க் ஜேமிசன் the way he bowled today was superb. நியூ பாலர் சரி, the kind of knuckle balls he bowled to சூரியகுமார் யாதவ் அந்த ஸ்டேஜ். ஏன்னா சூர்யா வந்து செம்ம ரிதம்ல இருந்தாரு அந்த ஸ்டேஜ். அவர் தான் பிரேக் பண்ணது. வே வைஷாக் அண்ட் ஜேமிசன் தெரிஞ்சது. the way they bowled, பவர் பிளேல விடுங்க அடி வாங்கினாங்க. but the way they came back in the middle overs, ரெண்டு பேர் வேற லெவல்ல போட்டாங்க. நிறைய ஸ்லோ பால்ஸ் போட்டாங்க, நக்கல் பால்ஸ். ஜானி பேஸ்டோக் அந்த டைம் நல்லா பட்டுந்து. the pace of the ball made him struggle a bit. அதுக்கு சூரியகுமார் யாதவ் அந்த டைம்ல சூப்பர் போட்டாங்க. I think that was a game changer by both them. செமையா போட்டாங்க. ஃபுல் ஸ்டாப். ஓகே பிரசன்னா, உனக்கு நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்க. பிரசன்னா, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்கணும். என் மனசுல வந்த ஒரு விஷயம் வச்சு என்னன்னா, ஜேமிசனுக்கும் ஹர்ஷ்தீப் சிங்க்கும் சும்மா வாழைப்பழம் மாதிரி பால் ரெண்டு பக்கமும் ஸ்விங் ஆச்சு. ஓகே, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. உனக்கு அம்பைரிங் லாஸ்லாம் நீ படிச்சிருக்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே செகண்ட் இன்னிங்ஸ்க்கு 7 நிமிஷம் ரோலிங் கொடுப்பாங்க. ரோலிங் பண்ணலாம் நீ விக்கெட்டை. ஓகே, டாஸ் போட்டபோது மழை இல்லை, அதுக்கப்புறமா மழை வந்துருச்சு. விக்கெட்ல கொஞ்சம் ஸ்வெட்டிங் இருக்கு, கவர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கும் ரோலர் ஆப்ஷன் கொடுக்கணுமா இல்லையா? இந்த டைம்ல கொடுக்கலாமா? லாபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மழை வந்தப்ப டாஸே திருப்பி போடுன்னு இருப்பேன். பிகாஸ் த கண்டிஷன்ஸ் சேஞ்சஸ் கம்ப்ளீட்லி. இப்போ நீங்க எவ்வளவு அழகா ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஹவ் வாஸ் த டாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மழை வராம பழைய அகமதாபாத் பிச்சா இருந்திருந்தா ஸ்டோரி வுட் ஹவ் பீன் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படிங்கும்போது when you do the toss and there is a break that is coming because of rain, when things changes, there's a lot of moisture that is getting inside. I will tell them to do the toss again. Bottom line adu ena I'm not taking any credit away from Punjab or whatever it is. Mumbai பாத்தீங்கன்னா அது ஒரு இது. பட் ரோலிங் ஆப்ஷன் கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ரோலிங் ஆப்ஷன் கொடுக்கிறது லாபடி அலௌடா? ஆமா, லாபடி அலௌட். வேணா கொடுக்கலாம். ஆமா, லாபடி அலௌட். ரெயின் ஹிட் மேட்சஸ்ல அது கொடுக்கணுங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இட் வாஸ் a huge factor. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க. பட் பஞ்சாபோட bowling எக்ஸிகியூஷன் அண்ட் பிளான்ஸ் டாப் நாச். Massive credit to James Hobbs, Ricky Ponting and Shreyas Iyer or whoever filed in together. ஏன்னா குஜராத்ல அகமதாபாத்ல டெம்ப்ளேட் என்னவா இருந்திருக்குன்னா, பால ஷார்ட்டா போடு, சைட் பவுண்டரியை கொண்டு வா, பிளேயர்ல ஸ்ட்ரெயிட்டா அடிக்க விடாதுங்கிறது பிளேயர்ல இருந்திருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் ரொம்ப குட்டி, சைட் பவுண்டரிஸ் அவ்வளோ குட்டி இல்லை, கொஞ்சம் குட்டி. இது கொஞ்சம் ரொம்ப குட்டி, இது கொஞ்சம் குட்டி. ஸோ சைட் பவுண்டரிஸை பிளேயர்ல எடுத்துன்னு வர ட்ரை பண்ணாங்க. ஸ்லோவர் பம்பர்ஸ், நிறைய கட்டர்ஸ், த ஹைட் ஆன் த பம்பர், யூசேஜ் ஆஃப் பவுன்சர் எல்லாமே டோட்டலா கலக்கிட்டாங்க. நீ ஷோவை பார்க்கணும்னு வந்திருக்க. நல்லா இருக்கா? பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? இல்ல அப்படி டப்புன்னு கை தூக்கும் போது பீடா வந்து இரு நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். சரி, இதெல்லாம் விடுங்க. மக்களின் மனசாட்சி படி நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இந்த லாஸ்ட் ஷோல இந்த எம்ஐ பத்தி ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல, அது அறகுறையா வந்து நிறைய வந்து சோசியல் மீடியால வந்து
எனக்கு என்னமோ தப்பா ப்ரொஜெக்ட் ஆற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பட் அது ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன வச்சு நீ கொடுக்குறியா நான் கொடுவா? யாருக்கு என்ன டாபிக்னு சொன்னீங்கன்னா கிளாரிஃபை பண்ணலாம். நான் அந்த மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் போது கரண்ட் கட் ஆச்சு, நம்ம பஞ்சாப்ல விளையாடும் போதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? லைவ்ல சொல்லியிருந்தேன். சரி, மறந்துட்டியா? அதை நான் சொன்னது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஏதோ அதுவா நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொன்னேன். லேர்ன்ட் தேர் லக் அதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்டிங்கே இல்லாம போயிடுச்சு. தப்பு எல்லாம் எதுவும் பண்ணல. இப்ப மும்பை இந்தியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம நிறைய சொல்லுவோம் அந்த காலத்துல பாக்யராஜ் சார் கண்ணாடி போட்டுன்னு ஓடி வருவாரு, ஹே ஐ லவ் யூ அப்படின்னு ஓடி வர்ற ரீஸ்டாப்ல யாருன்னா, இப்ப நான் வந்து ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணேன் போன வருஷம், எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்னு. அதுல ஒரு சில மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த டாம் கரன், அல்சாரி ஜோசப். ஆனா அதுக்கு பிரசிடென்ட் ரீஸ்டாப்லி, அந்த பிரசிடென்ட்டே இன்னைக்கு ஆடினாங்க இந்த மாதிரி ஒரு பிச்சில். நல்லா அது எனக்கு எப்படின்னா, இப்போ நான் நிறைய கோச் பண்ணும்போது பவர் ஹிட்டிங்ல வந்துட்டு அந்த 3 meters லென்த் நிறைய போட சொல்லுவேன். அது த்ரோ டவுன் ஆஃப் ஆலின்னு சொல்லுவோம். அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அடிச்சுனே இருப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்துட்டு எப்படி போட்டாங்கன்னா, இப்போ ஒரு 6 கவுண்டமணி சார் சொல்லுவார் தெரியுமா அந்த படத்துல, இந்த பக்கம் பூசு இந்த பக்கம் பூஸ் அப்படின்ற மாதிரி அப்படியே அவருக்கு ஸ்லோ மோஷனே தேவையில்லை விக்கெட் எடுத்த படம். ஓடி வந்து அப்படிதான் ஓடிவாரு. ஓடி வந்துட்டு ஒரு 3 த்ரோ டவுன் ஆஃப் ஆலி போட்டாரு. ஆஷா 2வது விக்னேஷ் வந்து புதுசா பாக்குறாரு. இப்போ அந்த லெப்ட் ஹேண்டர் வந்தா லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்ற ரூல, அது IPL ரூலா இல்ல ICC ரூலான்னு தெரியல, அந்த ரூலை நீங்க எடுக்கணும். ஏன்னா இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ரைட் ஹேண்டர் வந்தா ஆஃப் ஸ்பின் போடக்கூடாது, ஹாஸ்பிடலே வந்து எடுக்கவே கூடாதுன்றாங்க டீம்ல ஃபர்ஸ்ட். ஏன்னா முதல்ல என்ன போடக்கூடாதுன்றது எந்த லால இருக்குன்னே தெரியல. அது ஃபர்ஸ்ட் டைம் இத நம்ம பாக்குறோம். ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர் வந்தாரு, பும்ரா வந்து போலிங் போட வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, பாட்டுன்னு ஆடுறாரு. கிரிக்கெட் பேட்டு கையில ஸ்கில் செட் மைண்ட்ல அடிக்க வர்றான் பாருடா ஜாச்சு இங்கிலீஷ் வடா வடா பும்ரா வகுத்துட்டு கேப்ல மெய்யல் ஸ்கில் செட்டு 360 டிகிரி ஷாட்டா போட்டா புல்லு ஷாட்ல 6 தானே, காலுல போட்டா ஸ்கொயர் லெக்ல 4 தானே, புர்ஜ் கலிஃபா 8டா நான் அடிச்ச 6டா மவனே நீ வந்தாட்டா டார் 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 அப்படின்ற மாதிரி பும்ராவை கிழிச்சு தொங்க விட்ட அப்புறம் சாண்ட்னரை மறிக்கிறீங்க. 2வது என்னன்னா, இன்னொன்னு கேக்குறேன், இப்போ சாண்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் சம்மன் ஹூ இஸ் கோயிங் டு பீட் யூ இன் தி ஏர். ஓகே, ஸ்லோவா போடுற ஆளு. இவரு நமந்தீர் வந்து அவர் காலை கடிக்கிறாரு டீப் மிட் விக்கெட் பவுண்டரியில. ஏயா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நேல் வதேரா மாதிரி ஒரு ஆள்லாம் தூக்கி அடிக்கிறாரு. 30 யார்டு முன்னாடி நிக்க வைக்கிறீங்களேயா, எப்படி முன்னாடி? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்ட்ராட்டஜி புரியல. 2வது எப்படின்னா, ட்ரெண்ட் போல்ட் ஒரு கேட்ச் விட்டார் பாருங்க நேல் வதேராக்க. அந்த குணா படம் பார்த்திருக்கீங்கன்னா கமல் இப்படி நின்றுட்டு இருப்பாரு, அப்படின்னா லட்டு விழும். லட்டு விழுந்த உடனே தான் கண்ணை திறப்பாரு. கண்ணை திறத்து பார்த்துட்டு எடுத்துட்டு போவாரு. அந்த லட்டு கேட்சும் ஒண்ணு விட்டாங்க. நீங்க அதே மாதிரி இன்னொன்னு நான் கேட்கறேன், உங்களுக்கு தெரியாம கேட்கறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த ராஜ்பாபா அந்த சின்ன பையன் வந்து பாவம், அவரை நீங்க பிளேம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இஃப் தீபக் சஹர் இஸ் நாட் ஃபிட், I would have got Satyanarayan Raju in place of Restopli and either Charik Tasalaka or Jacob Rajbava. Bottom line. தப்பு தானே இதுல கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல நீ பண்றதுல. சத்யநாராயண ராஜுங்கிறது வந்து ஆந்திரா பிரீமியர் லீக்ல நீ பார்த்து வளர்ந்த பையன் தானே இந்த சொன்ன. இப்ப நீங்க அது நான் பாதி எனக்கு ஆப்போசிஷன் டீம்ல இருந்தாருங்க, என் டீம்ல இல்ல. ஏன்னா அவர் வந்து கைய மாத்தி போட்டிருந்தாலும் இந்த மாதிரி த்ரோ டவுன் ஆஃப் வாலி போட்டிருக்க மாட்டாரு, அதே மாதிரி ஸ்லோ மோஷன்ல ஓடி வர மாட்டாரு பெல்ஸ் பேண்ட் போட்டு பாக்யராஜ் மாதிரி. அதனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த பேவன் ஜேக்கப்ஸோ சரிக் தசலங்காவோ இருந்தா 2 இருப்பாங்க. அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வின் ஃபேக்டர் இங்க என்னன்னா, லாஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ரன்னை நிறுத்தவே முடியாது நீங்க. ஓகே, அன்பார்ச்சுனேட்டா சூர்யா அப்படின்னு அவர் அவுட் ஆயிட்டாரு. இப்ப கமலஹாசன் கேட்ட மாதிரி அவர் அவுட் ஆன உடனே நிறைய பேர் டக் அவுட்ல கேக்குறாங்க, யார் சூர்யாவா அப்படின்னு. ஒரு அவுட் ஆயிட்டு கடைசி 6 ஓவர்ல உங்களுக்கு நார்மலி அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகும் போது திலக் வர்மாவும் சூரியகுமார் எக்ஸ்பெக்ட் லாஸ்ட் 6 ஓவர் டு பி எ கேண்டர். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து பேவன் ஜேக்கப்ஸோ சரிக் தசலங்காவோ இருந்திருந்தா, அவர் இருந்திருந்தா வந்து ஒரு 4 பால்ல வந்து 19 ரன் அடிச்சு வைப்பாருல, முட்டெல்லாம் கொடுக்கல. நான் ஸ்டோரி would have been different. Unlike Mumbai Indians, they made a massive error in the playing 11. The strategies were very below par, but they are humans.
they are humans அப்படின்னு சொல்லிருக்காரு. வித்யுத் இவன் ஏதோ கேள்வி கேட்கணும்னு வந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட I just want to dwell on it. இல்ல அவர் ஹிஸ்டரியா சொல்லிட்டாரு. அவர் ஹிஸ்டரியா சொல்லிட்டாரு மும்பை இந்தியன்ஸ். இனிமே நான் சொல்றது ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட் நீங்க வாங்க பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பேசலாம். அதுதான் மும்பை இந்தியன்ஸ் என்ன தவறுகள் பண்ணான்னு சொன்னோம். பட் ஆனா ஒருத்தன் ஜெயிச்சதுக்கு இன்னொருத்த தப்பு பண்ணது மட்டுமே காரணமா இருக்க முடியாது. ஏன்னா அவனு ஏதாவது சரியா பண்ணிருக்கணும்ல. பஞ்சாப் கிங்ஸ் என்ன ஒரு சில விஷயங்கள் சரியா பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஒரு விஷயம் நிறைய விஷயம் சரியா பண்ணாங்க. ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி இந்த வே இந்த ஜேமிசன் அண்ட் வைஷாக் போல்ட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ்ங்க. ஏன்னா அவங்க கிளியரா நீங்க சொன்னீங்க ஸ்லைட்லி பிகர் பவுண்டரிஸ், நிறைய ஷார்ட் பால்ஸ் போட்டாங்க, பால் வரல, வெரி குட் பிளான்ஸ், வெரி குட் எக்ஸிகியூஷன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நேஹல் வதேரா பத்தி ஐ வாண்ட் டு டாக் அ லாட்ங்க. நான் நிறைய அவரை பத்தி பேசுகிறேன், நானும் பீடாக்கும் பேசுகிறேன். அந்த மாதிரி பிளேயர்ல ஐ சீன் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் டேஸ் under pressure. இந்த சின்ன பையன் வந்து the temperament he has shown over the years has been amazing, and the way he played today was just absolutely. He is thriving under Ricky Ponting at the clearer தெரியுது. அந்த பையன் brilliant-ஆ ஆடுனா. You have to give it to him. Josh English வந்து I'll tell you the 20 run over made the difference. ஏன்னா பும்ரா அப்படி அடிச்சப்ப எல்லாரும் அப்படியே அலைட்டாங்க. என்னடா பும்ரா இப்படி அடிக்கிறாங்க. made things a lot easier. நாங்க உட்காந்து போக்கர் விளையாடிட்டு இருந்தோம். தப்புன்னு நானே ஆலிட் போட்டேன் அது நடந்த உடனே. என்னடா இது அப்படின்னு. ஏன்னா பும்ராவை வந்து 20 run ஓவர் அடிக்கிறதுலாம் சாமானியமான விஷயம் கிடையாது. பட் ரிமெம்பர் ஐ பீன் சேயிங் திஸ், whenever Bumrah has not got a wicket and he's on an ordinary day, Mumbai Indians have not won that game. So this was one of those days, and unfortunately he had an average day, which is very normal. இந்த bowler கூட நடக்கும் அது. ஆமாங்க, கரெக்ட் வார்த்தை சொன்னீங்க. நீங்க கரெக்ட் வார்த்தை சொன்னீங்க. ஆவரேஜ் பேட் டே கிடையாது. ஆக்சுவலி கேம் பேக் சூப்பர்லி ஆஃப்டர். ஆனா the confidence that gave to Punjab Kings dressing room ல போன கேம் பாருங்க, other bowlers went to 11.5. குஜராத் டைட்டன்ஸ் கேம் இவர் மட்டும் 6.8ல போயிருக்காரு. they won the game. அவர் 8ல போயிருந்தா மேட்ச் ஓட குஜராத்தோட. இன்னைக்கு வந்து that's why we spoke about Josh English. நிறைய பீடாகம் பேசிருக்காரு. செம்ம பிளேயர் அவர். he can do this. அவர் 70-80 அடிக்கலாம். ஒரு ஓவர்ல he changed the game. அந்த 20 run over meant a lot. செம்மையா இருந்து பாக்குறேன். ஆஃப்டர் ஷேர் செய்யறதுக்கு அப்புறம் என்ன மாதிரி பேட்டிங். அந்த ஹிட்ஸ் விடுங்க, ஸ்ட்ரைட் ஹிட்ஸ். தேர்ட்ல ஆடினாங்க பாத்தீங்களா யாக்கர்ஸ். ஒரு 4 பால் வந்து அங்க எக்ஸிகியூஷன் தப்பு சொல்லவே மாட்டேன், செம்மையா போட்டாங்க அந்த பால்ஸ். பும்ரா ஒரு பெர்ஃபெக்ட் யாக்கர். மிடில் ஸ்டம்ப்ல இருந்து he played for 4. அதெல்லாம் டாப் கிளாஸ் பேட்டிங். அது மும்பை வந்து எஸ் மேபி காம்பினேஷன் கொஞ்சம் தவறா இருந்திருக்கலாம். பட் யூ ஹேவ் டு கிவ் இட் டு ஷ்ரேயஸ் ஐயர். அந்த டைம்ல செம்மையா ஆடினாருங்க. ஒரு செகண்ட் நீ கை தூக்கிட்ட. அவன் ஏதோ சொல்ல வந்து மண்டையாட்டினா. இந்த இடத்துல முட்டு கொடுக்க வேண்டியது அவன் தான். என்னத்துக்கு இப்படி தலையாட்டின? என்னது பும்ராவும் சரி என்ன பண்ணாங்க, உங்களுக்கு த்ரோ டவுன் ஆஃப் ஆலி ஒர்க் ஆகலன்னு ஷார்ட்டா போடுறதுக்கு பயந்துட்டு ட்ரைங் டு போல் யார்கர்ஸ். நீ யார்கர் போடும் போது ஒரு பவுண்டரி முருங்கா உடைச்சாரு, பவுண்டரி ரெண்டாவது பவுண்டரி முருங்கா உடைச்சாரு, தேர்ட் மேன் இல்லாம என்னையா ஃபீல் செட்டப் அது? தட் இஸ் அதைத்தான் நான் கேட்கறேன் உங்களுக்கு. ஓகே இப்ப டிசைட் பண்ணிட்டேன். ஓகே மேல போட்டா தூக்கி அடிக்கிறாரு 6, இந்த சென்னை 28 மாதிரி மாப்பிள எப்படி போட்டாலும் அடிக்கிற மாப்பிள அப்படின்னு. அப்போ யூ ஹவ் டிசைடட் யூ ஆர் கோயிங் டு போல் ஃபுல் லென்த் யார்கர்ஸ்ங்கும் போது அவரும் பாத்தீங்கன்னா இன்னொன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. யார்கர் நீ ஃபுல்லர் லென்த் தான் நீ போட போற, யார்கர் போட்டா ஐம் கோயிங் டு ஸ்டே பிஹைண்ட் டீப்பா. அந்த பேக் பிரஸ் எவ்வளவு பெருசா பின்னாடி போகுது பாருங்க, தட்ஸ் கவரிங் த ஆஃப் ஸ்டம்ப். சோ அப்ப என்ன பண்றாரு, நீங்க யார்கர்னு இங்க போட்டீங்கன்னா அவர் க்ளோஸ் டு த ஃபீட் ஃபிளிக் பண்ணிட்டு 2 ஓடிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு க்ளோஸ் டு தி பேக் ஃபுட் போட்டீங்கன்னா ஸ்டியர் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது யூ ஷுட் ஹேவ் த தேர்ட் மேன் பேக். ஒரு பவுண்டரி போச்சு, 2 பவுண்டரி போச்சு. அந்த பும்ரா ஓவரில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஓவர் போட்டார் 70th ஓவர். அதில் ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா பவுண்டரிங்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் பாயிண்டிங் அவுட் so many strategical errors on a team like Mumbai, where they have always been spot on with their tactics. First time they failed, but not to take any credit away from PBK. They deserve to be in the final. 100% deserve to be there. யானைக்கும் அடிசருக்கும் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்கணும் கேளு. இல்ல கேட்கறதுக்கு இல்ல, இப்ப ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். மதுரை ஜில்லா மச்சம் தாண்டி ஸ்ரேயஸ் ஐயருக்கு குரு உச்சம் தாண்டின்ற மாதிரி 1.5 வருஷமா சும்மா அந்த பையன் ஸ்ரேயஸ் ஐயர் தொடர்றதெல்லாம் பொண்ணு இல்லைங்க, அதுக்கு மேல பிட்காயின் ரேஞ்ச் போயின்னு இருக்கு. எதை தொட்டாலும் வின்னு, எந்த டோர்னமெண்ட் ஆடினாலும் ஒரு கப்பு, இப்போ ஃபைனலு. அவரும் பண்டரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண போறாங்களா இன்னும். ஆனா எனக்கு கொஞ்சம் ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் இருப்பேன். அதை விட நீங்க சொன்னதை விட இன்னைக்கு ஆடினது பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் நெல்லிக்காய் சைஸ் அடிச்சுட்டு அவர் பாட்டு பாட்டிருக்காரு. அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு 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 அச்சு தூக்கு.
உங்க 2 பேரும் என்ன பாட்டுக்கு பாட்டு விழாக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அவருக்கு ஒரு காம்படிஷன் வேணாமா? அவர் மட்டும் தனியாவே பாடுறாரு. இல்ல நீ சடனா இப்போ ஒரு லிரிக்ஸ் எழுதி இம்ப்ரோவைஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. பட் கமிங் பேக் டு கிரிக்கெட், நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த மும்பை அண்ட் ஆர்சிபிங்கிறது ரொம்ப பிளாக் பஸ்டரா பில்ட் பண்ணது. Do you guys feel, I'll start with P-Dog, ஒரு 2 justified teams who had really good auctions, ரொம்ப நல்ல ஆக்ஷன்ஸ் எடுத்த 2 டீம், ரொம்ப நல்ல காம்பினேஷன்ஸ் ஆடி அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி வந்த 2 டீம் ஃபைனலுக்கு போய் ஃபர்ஸ்ட் we are going to have one new IPL winnerங்கிறது டோட்டலி ஜஸ்டிஃபைடா P-Dog? முதல்லேருந்தே இது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஐ எக்ஸ்பெக்ட் நியூ வின்னர் அப்படின்னு ரொம்ப காலமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 2 டீமுமே பாத்தீங்கன்னா they had a fixed template right from the beginning how they are using their resources when it comes to overseas players. இவங்க என்ன ஆனாலும் சரி, இப்ப என்னோட ப்ரிவியூல நான் என்ன சொன்னேன்னா, இந்த பிட்ச்ல one of Kyle Jamieson or Asmatullah Omarzai has to make way for the much quicker Xavier Bartlett அப்படின்னு. என்ன இப்ப யஜ்வேந்தர் சஹல் நான் சொன்ன உங்களுக்கு, நீங்க நம்பல, உனக்கு எப்படா இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு. ரிஸ்ட் இன்ஜுரி இருக்கு, டெஸ்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட் 3 மணிக்கு இருக்கு, ராத்திரி 3 மணிக்கு டெஸ்ட் வைக்கறாங்க, ராத்திரி 3 மணிக்கு டெஸ்ட் வைக்கறாங்க அப்படி நீ தான் சொன்னீங்க, அதுதானே? அதனால இவங்க பாத்தீங்கன்னா they stick on to their combination on their overseas players. Same is the case with RCB. ஹேசல்வுட் இல்லையா, என்ன பண்ணாங்க, எங்கடி லுங்கி அவரை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ரைட்டா லுங்கிய பிடிச்சி நல்லா போட்டாரு அந்த மேட்ச் சிஎஸ்கேவோட. 4 ஓவர்ல 30 ரன் 3 விக்கெட். அவங்களும் பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட், இப்ப ஜேம்ஸ் ஹேசல்வுட் இல்லையா, என்னோட டெம்ப்ளேட் ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் நான் ஆடித்தான் ஆகணும் அப்படின்னு both the teams have stuck on to that same thing. இப்ப டிம் டேவிட் போனாரு, they brought in Liam Livingstone who is not even in any kind of form, but என் டெம்ப்ளேட் அண்ட் காம்பினேஷனை நான் உடைக்க மாட்டேன். இப்ப டிம் சைஃபர்ட்ன்றவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவரை கொண்டு போய் அங்க நான் திணிக்க மாட்டேன்னு both the teams were extremely clear on role clarity than any other team. GT அது இருந்தது, but to be very honest with you, இந்த 2 டீமையும் பாத்தீங்கன்னா compared to GT, both these teams are very stronger. The strategies have been top class. They both deserve to play the final. They both deserve to play the final. சொல்லிருக்காரு வித்யுத். ஒரு சிரிக்க ஒரு அப்படியே ஒரு கள்ள சிரிப்பா இருந்தது உங்களுக்கு, அது எனக்கு தூக்கத்தின் சிரிப்பு மாதிரி இருந்தது. ரொம்ப லேட் நைட்ல ஷூட் பண்றதா தூக்கம் வருதோ? இல்லங்க, இந்த மாதிரி மேட்ச் பார்த்தா சூப்பரா இருந்தது. தூக்கலாம் ஒண்ணுமே இல்லாத பீடாக் வந்து அந்த தூக்கத்தை அப்படியே வேக்கப் பண்ணிட்டு பாட்டுலாம் பாடி கேவிகையும் ஜாயின் பண்ணிட்டாருலாம். ஆனா அவர் சொன்னாரு, கரெக்டா சொல்லிருக்காரு. பட் எனக்கு நீங்க பாடுவீங்களா வித்யுத்? பாட்டுல சின்ன வயசுல பாடிருக்கேன், இப்பெல்லாம் இல்லைங்க, பாடுறதுல உங்க அளவுக்கு தான் பாட முடியாது. ரொம்ப சொபிஸ்டிகேட் பாட்டு தான் பாடுவேன். என்ன மாதிரி பாட்டு? இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஷோல பாட ஞாபகம் இருக்கா, காசுமேல எப்படி போச்சுன்னு? அது மாதிரி ஆமா. சோ சொபிஸ்டிகேட்ல ஃபைனல்ஸ்ல எடுத்துன்னு வரேன். இப்போ ஒரு பாட்டு பிளான் பண்ணி எடுத்துன்னு வரேன். இப்போ அதே மாதிரி ஆர்சிபி பிளான் பண்ணி செம்மையா ஆடி இருக்காங்க இந்த வருஷம். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் கோயிங் டு பி ஆர்சிபி. எஸ், பஞ்சாப் கிங்ஸும் நல்லா ஆடி இருக்காங்க. பட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆர்சிபிக்கு. அந்த நம்பர் 9 இருக்குல்ல, செம்ம லக்கி அவங்களுக்கு. 18th year 18 நம்பர் 9. ஓகேங்களா, விராட் கோலி 9000 ரன்ஸ் நம்பர் 9. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பர் 9 இருக்கு, எது தெரியல. பட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நியூமராலஜிக்கலி பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜிக்கலி நியூமராலஜிக்கலி பாத்தீங்கன்னா ஆர்சிபி இந்த வருஷம் இட் இஸ் கோயிங் டு பி them. ஏன்னா எல்லாமே இஸ் அலைன் டுவர்ட்ஸ் தட். பஞ்சாப் டீம் செம்மையா ஆடி இருக்காங்க. பட் ஈசாலா கப் நமதேன்னு சொல்லுவாங்க. பீடாக் யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட் டே ஆஃப்டர். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. என்ன வச்சு பெங்களூர்ல ஒரே இதுவா இருக்கும், ஒரே கோலாகலமா இருக்கும்னு நினைக்கிறேன். பங்காளிகளை வெளியே அனுப்பிச்சிங்களேப்பா, கிளப்பிடுவாங்க பெங்களூர்ல. பட் ஆஷா, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, 2 டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. 2 டீமுமே ஜெயிச்சது இல்ல. ஐ வில் நாட் ரியலி support a team. I want to see whichever team wins, I'll say well done அப்படின்னு யோசிச்சு பாருங்க. the team which is going to end up on the losing side, one team has to lose. இப்ப ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்க, 18வது வருஷம் ட்ரை பண்றாங்க, தோக்குறாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஈவன் தோ ஐ எம் ஆர்சிபி சப்போர்ட்டர், நான் வந்துட்டு I want a team which plays good cricket to win. அதனால அவங்க தோக்க கூடாதுன்னு என்னால நினைக்க முடியாது. because I know the pain. நான் அந்த மாதிரி நிறைய ஃபைனல்ஸ் தோத்துருக்கேன். நான் என்ன மாதிரி ஃபைனல்ஸ் தோத்த ஆளு உலகத்திலே யாரும் கிடையாது. ஏன்னா இப்பதான் ஒரு 10 நாள் முன்னாடி PSL ஃபைனல்ஸ் வர தோத்துருக்கேன் கொட்டா கிளாடியேட்டர்ஸ்க்கு. அதனால ஐ வில் நெவர் விஷ் பேட் ஃபார் பஞ்சாப். ஆர்சிபி ஜெயிக்கணும், மனசு வந்து ஆர்சிபில இருக்கு. கரெக்ட்டா? ஏன்னா இப்ப இன்னைக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு நடக்குவாங்க, நெஞ்சினிலே நெஞ்சினிலே
நாணங்கள் என் கண்ணிலே ஐபிஎல் கனவு என்னுள்ளே நெஞ்சிலே அப்படின்னு ஒரு பக்கம் பாட்டு நடந்துட்டு இருக்கோம். அங்க அவன் பாடிட்டு இருப்பான், ஓடி மக ஓடி மக ஓடி மக ஓடி மக பிடிபட ஆகுனா அப்படி அவன் பாடிட்டு இருப்பான். எந்த பாட்டு சத்தமா கேட்க போகுதோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. சரி, ஓகே. எனிவே நம்ம டைவ் பண்ண வேண்டியது வந்துருச்சு. இன்னியோட மேட்ச்ல 10 மினிட் MVP யார்? ஐ திங்க் நமக்குலாம் வேற வேற கருத்துக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மினிட் MVP brought you by Big Basket. 10 மினிட் MVP வித்யுத் யாருது சொல்லுங்க. 10 மினிட் MVP நான் வித்தியாசமா I think that Kyle Jamieson spelling and the 2 overs in between, I think that's what break the rhythm for MI. Wicket எடுக்கலாம், ஆனா அந்த 2 overs செம்மையா போட்டாரு. Because அந்த rhythm அது வரைக்கும் செம்மையா இருந்தது. the way Johnny Bairstow was playing, yes, Vaishak out on Johnny Bairstow, but அந்த 2 overs Suryakumar Yadav at that time, I felt and the momentum angana shift touch. I was very tempted to say Josh English and the 1 over to Bumrah, 20 runs. Samme ordinary. Josh English is one person who is capable of that, but I'm slightly more aligned towards Kyle Jamieson. 10 minutes the 2 overs he bowled, ena பொறுத்த வரைக்கும் stop the rhythm. illa 20 runs, 15-20 runs அடிச்சிருப்பாங்க Mumbai. It would have been game Mumbai. ஒரு பேட்ஸ்மேனே bowler பாராட்டினதுனால நான் as a bowler ஒரு பேட்ஸ்மேனை பாராட்டலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இது மேட் மேக்ஸ் சேல், half price, no catches, 500க்கும் மேல்பட்ட ப்ராடக்ட்ஸ் பிக் பாஸ்கெட்ல 50% ஆஃப்ல கிடைக்குது. நீங்க உடனே ஆர்டர் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இல்லாம ஹாஃப் பிரைஸ், ஆனா ஹாஃப் சைஸ், ஆள் வேற ரூபம், விஸ்வரூபம் எடுத்த ஒரு ஆளை தான் நான் இன்னைக்கு 10 மினிட் MVP எடுக்க போறேன். ஜாஷ் இங்கிலீஷ் ஃபார் த பியூர் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த bowler ஆஃப் த டோர்னமெண்ட். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு டோர்னமெண்ட்டுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா. அந்த ஓவர்ல என்ன பண்ணாருங்கிறத கொஞ்சம் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். ஒரு ஸ்லோவர் பால், he didn't reduce intent. நான் உன்னை அடிக்க போறேன் மச்சி அப்படிங்கிற இன்டென்ட்டை வச்சதுனால லாங் ஆன் மேல ஒரு 6, ஸ்லைட்லி இன்சைட் ஆஃப், வைட் லாங் ஆன்ல இன்சைட் ஆஃப் ஆஃப் த பேட்ல பட்டுச்சு, ஆனா பேட் ஸ்விங்ல போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கவர்ஸ் மேல மிட் ஆஃப் மேல ஒரு ஷாட், அப்புறம் he waited for that ball and sliced it over third man for 6 கம்ப்ளீட்லி. அதாவது என்னன்னா, நான் பஞ்சாப் கிங்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து இருந்தேன்னா யோசிச்சிருப்பேன், எப்படா நம்ம 10 ரன் per ஓவர்ல போறோம். இந்த 6 ஓவர்ல 6 ஓவர் 60 போயிட்டா சூப்பரா இருக்கும். அங்கேருந்து கேமை கண்ட்ரோல் பண்ணலாம். நேஹல் வடேரா இருக்கான், ஸ்டாயினிஸ் இருக்கான், ஸ்ரேயஸ் இருக்கான், we can take down the spin. எப்படியாவது போயிடணும்டா, அந்த அந்த தும்ப விட்டு வாழை பிடிக்கக்கூடாது, அந்த ரன் ரேட்டை நிறுத்தினோண்டான்னு நினைச்சிட்டே இருக்கும்போது கொடுத்தாரு ஒரு ஓவர். பும்ரா வேற வரானே, ஐயோ அப்படின்னு பாயிண்டிங் யோசிக்கும் போது நான் இருக்க மச்சி அப்படின்னு சொல்லி ஒரு 20 ரன் ஓவரை கொடுத்து 60 ரன்ஸுக்கு தூக்கிட்டு போய் நிறுத்தினாரு. For that, my 10 minute MVP is Josh Inglis. Pidog. அதாவது இங்கிலீஷ் வில்லோ வச்சுக்கிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் ஆடினாரு. ஓகே, யோசிச்சு பாருங்க, அவர் கையில வச்சிருக்கிற பேட்டு இங்கிலீஷ் வில்லோ, ஆனா ஒரு ஆஸ்திரேலியன் 20 ரன் அடிச்ச அந்த ஆஸ்திரேலியன் ஜாஷ் இங்கிலீஷ் தான் என்னோட MVP. ஓகே, அப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அதனால உனக்கு சொல்றது இல்ல. ஏய், நீயும் வந்திருக்க ஷோல 10 மினிட் MVP யாரு சொல்லு. 10 மினிட் MVP வந்து கேமை சீல் பண்ண ஸ்ரேயஸ் ஐயர் நான் சொல்லுவேன். ரொம்ப டென்ஷனா எடுத்துன்னு போய் இந்த கடைசியில வந்து கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போய் நெக்கில வச்சு முடிக்கிறதுலாம் கிடையாது, நெக்கை வச்சு செஞ்சுட்டாரு. ஒரு ஓவர் ஸ்பேர்ல அடிச்சு நவுத்தி விட்டாரு. ஏன்னா அவர் அப்படிதான் அடிக்கிறாரு. I hope he continues the same with the finals also. நேஹல் வடேரா பத்தி பேசணும், ஜாஷ் இங்கிலீஷ் பத்தி பேசணும். ஆஃப் கோர்ஸ் மும்பை சைட்ல இருந்து சூரியகுமார் யாதவ் மேல I want to just put a little bit of a stress. ஏன்னா சூரியகுமார் யாதவ் உனக்கே தெரியும் 25 ரன் அடிச்சா பேப்பர் ஸ்கோர். அதனால வந்து நான் ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த 23 ரன் அடிச்சேன்னா ஸ்கோரர் கிட்ட அப்படியே கெஞ்சி கேட்டா, அண்ணா 2 ரன் போடுங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்ல வர வச்சிருவேன் ஸ்கோரை. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிப்போம். வித்யுத் நீங்க பண்ணிருப்பீங்களே சின்ன வயசுல? அப்ப கெஞ்சுவாங்க, 23 அவுட் 2 ரன் போடுங்க, 2 ரன் போடுங்க, 2 விக்கெட் எடுத்தா 1 ரன் 1 விக்கெட் போடுங்க, ஒரு நிறைய பண்ணிருக்கோம். அதான் அதுக்கப்புறம் ஹிந்துல 40 ஆயிடுது, ஃபர்ஸ்ட் 25 அப்புறம் 40 ஆயிடுது. சரி, ஓகே, அது 40 ஆயிடுச்சு. ஆனா சூரியகுமார் யாதவ் 25 ரன் எல்லா மேட்ச்லயும் T20 மேட்ச்ல போட்டு பொழந்திருக்காரு. ஆரஞ்ச் கேப்க்கு கண்டெண்டரா இருந்திருக்காரு, ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். இஸ் டேக்கன் மும்பை இந்தியன்ஸ், என் தோல்ல தூக்கின்னு போறேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சிரஞ்சீவி மலையை தூக்கின்னு போன மாதிரி தூக்கின்னு வந்திருக்காரு மும்பை இந்தியன்ஸ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஆள் இன்னைக்கு வந்து நேஹல் வடேரா பர்ஃபார்ம் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் யோசிச்சிருப்பாங்க, நான் வளர்த்த கடா என்ன வந்து முட்டுது பாரு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஸ்கவுட் பண்ணி விட்ட ஒரு டேலண்ட். பட் I would be really proud if I was Mumbai Indians. Ashwini Kumar and Naman Dhir. Ashwini Kumarக்கு big raps, but Naman Dhirக்கு even bigger raps. ஏன்னா for a young batter coming into IPL, நீ வந்து நான் சொல்றேன், நான் கேப்டனும் பண்ணிருக்கேன் நிறைய டீம்ஸ்ல. ஒரு லீடர் இஸ் நாட் someone who has a டைட்டில் இல்லாம கூட நீங்க லீட் பண்ணலாம்.
பேட்ஸ்மனுக்குலாம் ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா விஷயம் என்ன தெரியுமா வித்யூத்? நீங்களே ஒரு பேட்ஸ்மேன் தான், இன்செக்யூர் ஸ்பீஷி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பேட்டிங் ஸ்லாட் நான் மாத்திக்க மாட்டேன்ப்பா அப்படின்னுவாங்க. அந்த பையன் நம்பர் 4லேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஸ்லாட்லயும் ஆடி இருக்கான், ஃபினிஷ் பண்ணியிருக்கான், கிரன்ச் ரன்ஸ் அடிச்சிருக்கான். டோட்டல் பிளஸ் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஆன் நமன் தீஸ் கவுண்ட். பீடா அது நமன்னு சொல்றீங்க, அவர் இப்ப ஆடுற ஆட்டத்தை பார்த்து நான் மேன் அப்படின்ற மாதிரி அவரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது ஆஷா ரொம்ப டிஃபிகல்ட் திங் என்னன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். செட்டிலே ஆகாம வித்யுத்துக்கும் தெரியும், 16வது ஓவர் நீங்க வந்த உடனே ஆக்சலரேட் பண்ணோம், 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும். யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கேப்ஸ், யூ ஹேவ் டு கோ வித் பிளிஸ்டரிங் ஹிட்ஸ். எந்த மாதிரி எவ்வளவு நாக் ஆடி இருக்காரு, 1-2 சான்ஸே கிடையாது. அதுதான் அடாப்டபிலிட்டி. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து நீ இப்ப ஆட முடியாது, நான் நிறைய இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஒரு சில போல வந்து சொல்லுவான் 6வது ஒரு பவர் பிளே எல்லாம் போட முடியாதுன்னுவான். போட முடியாதா, கான்ட்ராக்ட் பணத்தை கட் பண்ற ஒரு ஆட்கள் போடுன்னுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஆமா பின்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 6th ஓவர் கஷ்டம் சார், 6th ஓவர்ல என்னால போட முடியாதுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் கிளாரிட்டி, ஓகே எனக்கு என் டீம் தான் முக்கியம், இந்த ரோலை நீ கொடுக்குற, என்ன ட்ரஸ்ட் பண்ற, ஐ வில் எக்ஸிக்யூட் அப்படின்னு வந்துட்டு மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸ் ஆஃப் த டைம் எவ்ரி டைம் வந்து டெலிவர் பண்ணிருக்கால. அவர் நமன் இல்ல, நான் மேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. வித்யுத் உங்ககிட்ட பிஃபோர் வி கோ இன்டு தி லாஸ்ட் செக்மெண்ட் டைவ் பண்ணிட்டு ஆர்சிபியா பஞ்சாபா பிக் யுவர் சாய்ஸஸ் அப்படின்னு உங்களை நான் ஸ்பாட்ல போட்டுட்டு, வியூவர்ஸ் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல, டியர் வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நீங்க யார் ஜீக்க போறான்னு நினைக்கிறீங்க? ரெட் ஸ்டாமா ரெட் டிராகனா? ரெட் ஸ்டாம் பெங்களூர்ல இருந்து தூளா பறந்து வரும், ரெட் டிராகன் சென்னையிலேருந்து பாம்பே போய், பாம்பேல இருந்து கேப்டனா வந்து ஆஸ்திரேலியால இருந்து கோச்சை பிடிச்சின்னு வந்து ரெட் டிராகனா பஞ்சாப்ல போய் உட்காந்து ஸ்ரேயஸ் ஐயரா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுறதுக்கு முன்னாடி அந்த ரெட் டிராகனோட கேப்டனை பத்தி பேசிடுவோம். வாட் அ ஃபேபுலஸ் இயர். முல்லான்பூர்ல 5 கேம்ஸ்ல 27 ரன்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர். பாக்கி எல்லா இடத்தையும் எல்லா மேட்சும் சேர்ந்து 500 ரன் கிட்டத்தட்ட. Let's talk about the red dragon captain Vidyut. What has worked for Shreyas and what do you think? நீங்க ஒரு ரன் ஜாஸ்தி சொல்றீங்க, 26 ரன்ஸ் தான் முல்லான்பூர்ல 5 இன்னிங்ஸ்ல. பட் மன்னிச்சு சொல்லுங்க. பட் Terlash, I think what he and Ponting has done for the team, it's very, very evident. Okay, because Punjab Kings, நம்ம ஷோல கூட நிறைய பேசுறோம், they've always had promise, but it's always a team which has been very confused. நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க, மிட்ல தோண்ட குழப்புவாங்க, சொதப்புவாங்க, நிறைய வாட்டி ஆயிருக்காது. பட் இந்த வாட்டி what I saw with Ponting and Shreyas was அந்த ரோல் கிளாரிட்டின்னு சொன்ன repeat game. That was very much there. Obviously, most important thing, 50-60% of the thing is done in the auctioning. They had a fantastic auction. They had a lot of purse, and the purse is செம்மையா யூஸ் பண்ணாங்க. Okay, that is no doubt about. And சொல்லுங்க, one important thing, நிறைய டீம்ஸ் நோட் பண்ணணும்னு தோண ஆரம்பிக்குது எனக்கு ஸ்லோவா. நிறைய ரிட்டென்ஷன்ஸோட வர டீம் ஃபியூச்சர்ல வந்து ஆக்ஷன்ல கொஞ்சம் உஷாரா வரணுமோ. ஏன்னா 2 டீமுமே ஹை பர்ஸோட வந்த டீம் இந்த ஆக்ஷனுக்குள்ள. ரொம்ப ஹை பர்ஸோட வந்த டீம், they were able to literally boss the auction. கொஞ்சம் சர்ப்ரைஸா ஒரு லெஃப்ட் ஃபீல்டா எக்ஸ் ஃபேக்டர் டீம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபியூச்சர்ல யோசிக்கணுமோ அப்படின்னு தோணுது. அஃப்கோர்ஸ் மும்பை வித் ஹை ரிட்டென்ஷன்ஸ் ஆல்சோ மேட் இட். So I'm not, but ஆனா மும்பை கிட்ட வந்து the weight of Indian players, so that's something to think about. Sorry, I interrupted. Yeah, இல்ல beautiful point. நீங்க Indian players சொல்ற, I will talk about uncapped players. அங்க that's what makes 3P. I'll come to 10 and 11. Okay, CSK win பண்ணி அஸ்வின், எம்பிஜே, பத்ரிநாத், அனிருத் ஷிகா, ஒரு 5-6 domestic players performed amazingly well. Same thing has happened to Punjab. நேல் வதேரா பாருங்க, பிரியன் ஷாரியா பாருங்க, வைஷாக் விஜயகுமார் வந்து has been very underrated actually. அவருக்கு அவ்வளவு வாய்ப்பே கிடைக்கல. He's bowled beautifully. Harpreet Brar, Prabhsimran Singh. When these kind of people step up for the team, it makes life a lot easier for the top bracket players. அதான் ஆயிருக்கு பஞ்சாப் கிங், அவங்க domestic talent, and that's why I want to create Ponting a lot. ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபேஸ் டெல்லி டேர்டெவில்ஸ் ஸ்குவாட் இந்த ப்ரீ கேம்ப்ல இருந்து as a support staff. The way Ponting worked with the youngsters, அப்போ பிருத்வி ஷா, ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாரு. The way he worked with them was actually a great eye opener for me actually. எப்படி ஒரு சின்ன பையனை ஒர்க் பண்ணி doing lot of throwdowns, working in the game, ரிஷப் பண்ட் வந்தார் அப்போ. And அவர் வந்து the way he's developed the young talent in Punjab Kings and the freedom தந்திருக்காங்க. That's one thing I want to talk about. Punjab Kings வந்து அவர் பேர் ஆதிஷ் இல்ல ஆஷிஷ் துலி. ஆஷிஷ் துலி அவர். அப்புறம் ஆஷிஷ் பிளஸ் துலி ஈக்குவல் டு ஆதிஷா. ஆதிஷ் துலியா? ஆதிஷ் துலி சார் அவரு. அப்புறம் இன்னொரு பெர்னாண்டஸ் இருக்காரு, ரெமோ பெர்னாண்டஸ் இல்ல, ஆமா 2-3 பேரு. They have actually done a lot of Trevor Fernandez, sorry Trevor Fernandez, Remo இல்ல, sorry Trevor Fernandez. அவர் Gonzalezங்க, Trevor Gonzalez ஏதோ அந்த மாதிரி பேர் தான். But we have to give credit to them. அவங்க வந்து actually அந்த auctionல இருந்து
got a very very good culture in the team and அது ரொம்ப எவிடென்ட்டா இருந்தது. பட் ஸ்ரேயஸ் ஐயர் as a batsman நீங்க பாத்தீங்க இன்னைக்கு the way he played was unbelievable. KKRல he didn't get the kind of see he wanted to. அந்த KKR டீமை சூப்பர்பா லீட் பண்ணி இருந்தது. இந்த வருஷம் பண்ணுவாரா? He's come just one step away. But the way he batted today will give a lot of comment. And நீங்க சொன்ன மாதிரி நல்ல வேளை இனிமே முல்லன்பூர்ல மேட்சே இல்ல. இன்னைக்கு என்ஜாய் பண்ணா நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ரெட் சாயில் பிட்ச்ல I think he's going to be a big threat for RCB. நம்ம RCB and கிங்ஸோட ப்ரிவியூ பண்ணுவோம். பட் நீங்க ராதா ரவி மாதிரி கூட்டி கிழிச்சு பாரு, கணக்கு சரியா வருங்கிற மாதிரி எல்லா பேரையும் சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டீங்க. பீடாக அவர் சொன்ன பேர்லாம் உனக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்படி கிடையாது. அவரு இந்த ஆசிஷ் 2010 இருக்காரு. சாதாரணமா ஆசிஷ் துளி அப்படின்னு சொன்னா அவர் வீடியோ எல்லாம் பார்த்தா வருத்தப்படுவாரு. இவ்வளவு வருஷமா வந்து அவர் இருக்காருங்க போற ஆசிஷ் துளி அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்லாதீங்க. அதை எடிட் பண்ணிடுப்பா. அதை எடிட் பண்ணிடுங்க வேற. சரி, ஓகே டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து இந்த ஷோ வந்து ஆரவாரமா பயங்கர சின்சியரா பண்ணி கொடுத்த வித்யுத் சிவராமகிருஷ்ணன், பீடாக் மற்றும் நீங்க எப்படிதான் ஷூட் பண்ணீங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த கே விக்னேஷ் மட்டும் இல்ல வந்து பேசணும், மக்களின் மனசாட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடின வேற. சோ எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி. பீடாக் சொல்லு. ஜோக்ஸ் அப்பார்ட், அவர் வந்து அவர் புதுசா அவர் வந்த போது தமிழ்நாடுக்கு 35 விக்கெட் ஏதோ எடுத்தாரு. மை மெமரி சர்வ்ஸ் மீ ரைட். ஆமா, அப்ப வந்துட்டு சாரி 39. அப்போ ஐ ரியலி பிலீவ்ட் அவரோட ரன்னிங் டெக்னிக்கா இருக்கட்டும், ரிதமா இருக்கட்டும், எபிலிட்டி டு ஸ்விங் த பால் ஈதர் வேஸ், ஐ தாட் தட் வில் பிளே ஃபார் இந்தியா அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஐ விஷ் ஹிம் ஆல் சக்சஸ் இன் வாட் இஸ் ரைட் நவ் டூயிங் as a bowling coach. உள்ளேந்து வந்திருக்கு. சரி, ஓகே, RCB vs பஞ்சாப் கிங்ஸுக்கு ப்ரிவியூ எடுத்து அக்வர் ஆணி வேற பிரிச்சிருவோம். இந்த மீன்வைல் யார் ஜெயிக்க போறாங்க? ரெட் ஸ்டாமா ரெட் டிராகனா? போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. Thank you so much for joining us on this episode of Game of Thrones, brought to you by Big Basket. 10 minutes andre Boys, Big Basket. 10 minutes andre Big Basket. 10 minutes andre Big Basket. Big Basket, delivering in 10 minutes.